அதான் கூப்பிடுறாங்க. அப்போ ஆடும் போதெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன்? ஆடும் போதெல்லாம் என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு நம்ம பெரிய போட்ல இருந்து மீன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹார்பருக்கு வியாபாரி வரதா சொல்லியிருந்தாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா சரியா சாயந்தரம் 7 மணி ஆகுது. நம்ம அண்ணன் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போட்ல சமையலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மீன், நண்டு, எறா, கனவான்னு விதவிதமா இருக்கும். இப்ப கூட பாருங்க, அருமையான வாழை மீன் எடுத்து அவ்வளவு அழகா கட் பண்ணி சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. வீட்டுல என்னதான் பார்த்து பக்குவமா சாப்பாடு ருசியா செஞ்சாலும் போட்ல செய்யற சாப்பாடுல கிடைக்கிற டேஸ்ட் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அண்ணன் செய்யற அந்த வாழை மீன் குழம்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து வியாபாரி வந்து வஞ்சர மீன், வவ்வா மீன் எல்லாம் எடுக்க போறாங்க. சோ எப்படி எடை போட்டு வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பெரிய போட்டை லாஞ்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா தங்கல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே தொழிலுக்கு போனாங்கன்னா கடல்ல ஒரு 4-5 நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் கடல்லையே தங்கி இருந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போட்டுக்காரங்க எல்லாமே அதுலயே தங்கி இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா செட்டப்பையும் போதுமான அளவுக்கு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெங்காயம், தக்காளி, மீன் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி தண்ணிலாம் ஊற்றி அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அண்ணன் பாருங்க, சூப்பரான அந்த வாழை மீனை கையில் எடுத்து காட்டுறாரு. கரெக்டாக இப்போ மீன் போடுற நேரம் மீனை போடுறாங்க பாருங்க. வெறும் 5 நிமிஷம் தான் அழகா மீன் வெந்துடும். பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக வெந்துடும். நல்ல அருமையான டேஸ்டான மீன் இந்த வாழை மீன். அதில் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கறிவாழை இருக்குது. அந்த கறிவாழை பார்த்தீங்கன்னா அதிகமான முள் இருக்கும் அந்த மீனில். அது சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். இந்த வாழை வந்துட்டு நார்மலான அந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழையில முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். அண்ணன் சூப்பரா மீன் போட்டாரு பாருங்க. துணி இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் உட்காந்து சமைச்சிட்டு இருக்க இந்த இடம் தான் இந்த போட்டுடைய கிச்சன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சமையலுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இங்கே தான் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன இடம் தான், உள்ளுக்குள்ள ஒருத்தர் மட்டும் உட்காந்து சமைக்கலாம். வெளியில பாருங்க, அந்த வலையில வெங்காயம் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்திரம்லாம் வச்சிருக்காங்க. குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் தேவையான தண்ணி அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஹார்பர்ல இருந்து கடலுக்கு தொழிலுக்கு போட்டு கிளம்புது அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும், இப்ப அந்த 10 பேர் போறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் வந்து போட்ல வாங்கி வச்சிருவாங்க. மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அண்ணன் எடுத்து காட்டுறாரு பாருங்க. ஆஹா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லே அவ்வளவு சூப்பரா இருந்தது. பசியை தூண்டிருச்சு. எப்படா சாப்பாடு போடுவாங்க? வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளும் இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம். போட்ல சமைக்கிற சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருக்குன்றத பாத்துடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மீன் நல்லா பஞ்சு மாதிரி வந்து அருமையான வாழை மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அண்ணன் ஒரு கை நிறைய கொத்தமல்லியை கிள்ளி அப்படி போட்டாரு பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த கொத்தமல்லியோட வாசம்லாம் குழம்புல இறங்கி நம்ம சாப்பிடும் போது குழம்பு இன்னும் கமகமன்னு சூப்பரா இருக்கும். அண்ணன் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி குழம்பு மூடி போட்டு மூடி வச்சிட்டாரு. ஏன்னா இன்னும் நம்ம சாப்பிடறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து போட்ல ஐஸ் ரூம்ல இருந்து மீன்கள்லாம் மேல ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அண்ணன் பேரல் இழுத்துட்டு வர்றாரு. வியாபாரி வந்துட்டாரு. என்னென்ன மீன்கள்லாம் எடை போடுறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம்.
ஐஸ் ரூம்ல இருந்து பேரலா அந்த வியாபாரி கேட்ட மீன்கள் என்னென்ன மீன்கள்லாம் தேவையோ அந்த மீன்கள்லாம் கப்பியை போட்டு அப்படியே மேல தூக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த பேரல்ல இருக்கிற மீனெல்லாம் கீழே கொட்டி தனியா கூடையில வச்சு பிரிச்சு எடை போட்டு மாத்தி கொடுப்பாங்க. இதை பாருங்க, மீன் இருக்கிறது 6 அப்படின்னு போட்டு ஒரு போர்டு தொங்குது. இது வந்துட்டு போட்டுக்காரங்களுக்கு ஹார்பர்ல கொடுக்குற டோக்கன். அவங்க அதிகாலையில இந்த டோக்கன் இருந்தா மட்டும்தான் மீன்களை ஏலம் விட முடியும். 15 டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. யாரு முன்னாடி வந்து டோக்கன் வாங்குறாங்களோ வாங்கி வச்சுக்கலாம். டோக்கன் இல்லாதவங்க போட்ல மீன் இருந்தாலும் மீன் இறக்க முடியாது. பேரல் ஃபுல்லா எவ்வளவு சூப்பரான வவ்வா மீன் பிடிச்சிட்டு வந்து எப்படி கொட்டினாங்க அப்படின்றத பார்த்திருப்பீங்க. தென் தமிழக பகுதிகளில் வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, வட தமிழக பகுதியில் வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்னா டேஸ்ட், அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான டேஸ்ட்ல இருக்கும் இந்த வவ்வா மீன். ஸோ இப்போ முதல்ல இந்த வவ்வா மீனெல்லாம் சைஸ் வாரியா தனித்தனியா பிரிச்சு கூடையில வச்சு அப்புறம் பாக்ஸ்ல கொட்டி எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மீன் எடுப்பாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்றத பாருங்க. எல்லாம் இதுதான், அவங்களும் எதை தொழில் போட்டு இதை நம்பிதான் வந்துக்கிறாங்க. அவர் 1 கிலோக்கு மேல இருந்தா எடுத்து சொல்றாரு. 1 கிலோக்கு மேலாம் அது வஞ்சம். அண்ணன் எடை போடுறதுக்காக கேஜ் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பாக்ஸா எடை போட்டு பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வவ்வா மீன் தான் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ வவ்வா மீன் பாருங்க, நமக்கு இதுல பாக்குறதுக்கு சுத்தமா தெரியல. அந்த ஒரு பாக்ஸ் மீன் மட்டும் பாக்ஸ் உடைய வெயிட் போக 40 கிலோ இருந்தது. இன்னும் இது மாதிரி 2-3 பாக்ஸ் இருக்குது. அப்ப மொத்தத்தையும் வந்து கடைசியில நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது வவ்வா மீன் எத்தனை கிலோ அப்படின்றது வந்துடும். எவ்வளவு சூப்பரான வஞ்சர மீன், அப்படியே கத்தி உருவுற மாதிரி அந்த பேரலுக்குள்ள இருந்து உருவி அந்த மீனை கீழே போட்டுருக்காங்க. அப்ப இந்த பேரல் ஃபுல்லா வந்து வஞ்சர மீன் தான் இருக்குது. அந்த வஞ்சர மீனை எப்படி கொட்டி எப்படி எடை போடுறாங்கன்றத பார்க்கலாம். எல்லாமே அவ்வளோ சூப்பரான வஞ்சர மீன்கள். எல்லாமே வலையில வந்த மீன்கள் தான். பல மின்னுது பாருங்க. எல்லாமே அவ்வளோ புது மீன். ஏன்னா இந்த போட்டு பார்த்தீங்கன்னா காலையில தான் வந்தது. இந்த மீன்கள் எல்லாத்தையும் அதிகாலையில ஏலம் விடுறதுக்காக வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வியாபாரி விஷயம் கேள்விப்பட்டு போட்ல இந்த மாதிரி வஞ்சர மீன் வவ்வா மீன் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரேட்டு பேசி அவங்க எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஒரு கிலோ 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் இருக்கிற மீன்கள்லாம் ஒரு சைஸ், 3 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இன்னொரு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா வஞ்சர மீன்ல எப்பயுமே அந்த 3 கிலோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன மீன்கள்லாம் வந்துட்டு ஒரு ரேட்டு வரும், 3 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய மீன்கள் வேற ஒரு ரேட்டு வரும். அதனால பார்த்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்போ அந்த 3 கிலோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன மீன்கள் எல்லாம் பாக்ஸோட வச்சு வெயிட் போட்டு பார்க்கும்போது பாக்ஸோட வெயிட்டோட சேர்த்து 55 கிலோ இருந்தது. பாக்ஸோட வெயிட் மட்டும் 5 கிலோ. அப்போ மீன் மட்டும் 50 கிலோ இருந்தது. 3 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய மீன்கள் ஒரு 4 மீன்கள் மட்டும் இருந்தது. அந்த 4 மீனே தனியா வெயிட் போட்டு பார்க்கும்போது அந்த 4 மீன் சேர்த்து ஒரு 18 கிலோ இருந்தது. இப்போ மொத்தமா வஞ்சர மீன் வவ்வா மீன் எல்லாத்தையுமே எடை போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ரேட்டு பேசின ரேட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வியாபாரி அவங்க பாக்ஸ்ல வச்சு வண்டியில வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இது பெருசு எல்லாம் இதுலயே போட்டேன். அந்த ஒரே ஒரு பெரிய சைஸ் சீலா மீன் பிளிஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பேரகுடான்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அதை மட்டும் வந்து வெயிட் போட்டு பார்த்ததுல அது ஒரு 6.5 கிலோ இருந்தது. இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. வியாபாரி போட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு பாக்ஸ் அப்படி வண்டியில ஏத்துறாங்க பாருங்க.
இவங்க தொழிலுக்கு போகும்போது அந்த போட்லயே இவங்க 3 வேளை சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் பயங்கரமான வேலை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எல்லாருமே கடின உழைப்பாளிகள். மீனை பார்த்துட்டாங்க அப்படின்னா வலையை விட்டு அந்த மீன்களை பிடிச்சி அந்த வலையை கிளப்பி அந்த மீன்கள் எல்லாம் பிரிச்சு தனித்தனியா கரெக்டா பேரல்ல போட்டு அந்த ஐஸ் ரூம்ல செட்டில் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த வேலையை பார்த்து தான் ஆகணும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த வேலையை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா மீன் விட்டுட்டா எஸ்கேப் ஆயிடும், பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் தொழிலுக்கு போய் பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அந்த 3 வேளை சாப்பாடு சரியாக இருந்தாகணும். ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் அந்த சின்ன இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செட்டப் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்களுக்கு முதலுதவி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களும் வச்சிருப்பாங்க. சரி, இப்போ பக்கத்து போட்டில் நம்ம அந்த மீன் குழம்பு தயார் பண்ணி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ணன் மூடியை ஓப்பன் பண்ணுறாரு. அடாடா பாருங்க, அந்த கொத்தமல்லிலாம் இறங்கி அந்த மீன்லாம் அந்த கலரே வந்து மாறி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட போகிறாங்க. சாதமும் தயாரா இருக்குது. சோ எல்லாரும் செம்ம பசியில இருக்கிறாங்க. அந்த சாதத்துல அந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றது பாக்குறதுக்கே நமக்கே தெரியுது. இப்ப சாதத்தை ஓபன் பண்றாங்க. அதை எப்படி ரெடி பண்ணி எவ்வளவு பாதுகாப்பா எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்கன்றத பாருங்க. ஆடும் போதெல்லாம் எப்படி நான் சமைச்சேன்? ஆடும் போதெல்லாம் அந்த கவர் போட்டு கட்டி வச்சிடணும். கட்டி ஆழமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கிட்டு வடிக்கும் போதெல்லாம் போகும். அந்த பானையில எவ்வளவு அழகா அந்த கயிறெல்லாம் போட்டு கட்டி சூப்பரா வச்சிருந்தாங்க. வடிச்ச சாதம் தான் சாப்பிடுறாங்க. அவ்வளவு சூப்பரா வெந்திருந்தது. எல்லாருமே சாப்பிடுறதுக்கு இப்ப பிளேட் எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஒரு அண்ணன் சாதம் போட்டு கொடுக்குறாங்க, சமையல் பண்ண அண்ணன் குழம்பு ஊத்தி கொடுக்குறாங்க. அப்படியே ஒருத்தங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போய் அங்கங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டுக்காரங்களை அன்னைக்கு தான் நம்ம முதல்ல சந்திக்கிறோம். ஆனா பல வருஷம் பழகுன மாதிரி அவங்க நம்ம மேல காட்டின அன்பும் அக்கறையும், அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்ட விதம், இது எல்லாத்தையுமே நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது. முழுக்க போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல இது மாதிரியான கள்ளங்கபடம் இல்லாத மக்கள் கூட பழகும் போதுதான் நம்ம மனசும் சுத்தமாகுது, மனசுல ஒரு பெரிய அமைதி கிடைக்குது. அதுதான் உண்மையும் கூட. கொஞ்சம் தான் போடுறேன், சாப்பிட்டுட்டு வாங்கிங்க. சரி. நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை விடவே இல்லை. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு தட்டுல சாதம் போட்டு மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், நல்லா சாப்பிட்டேன், செம்மையா இருந்தது. அந்த டேஸ்ட்ல மீன் குழம்பு நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. புளியே பயன்படுத்தாம அந்த மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்தது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக தனியா ஒரு பாத்திரத்துல நமக்கு மீன் குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த குழம்புல இருந்த வாழை மீனை பத்தி சொல்லியே ஆகணும். சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருந்தது. அந்த மீன்ல அப்படி கை வைக்கும் போது அது ஐஸ்கிரீம் கேக்கா இல்ல மீனா அப்படின்றது தெரியல. அப்படியே கையை வச்சதும் பிஞ்சு வருது. அப்படியே ஒரு துண்டு எடுத்து வாயில வச்சதும் அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான டேஸ்டோட அப்படியே மீன் கரைஞ்சு போயிருது. உண்மையிலே சொல்லணும், சான்ஸே இல்ல. அண்ணன் இவ்வளவு அல்டிமேட்டா சூப்பரா சமைப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற லெவல்ல இருந்தது உண்மையிலேயே. என்னப்பா ஓவரா பில்டப் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உணவு பிரியர். எப்பயுமே நான் சாப்பிடும் போது கடவுள் கொடுத்த அந்த சாப்பாட்டை ரொம்ப ரசிச்சு கடவுளுக்கு நன்றியோட நான் அந்த சாப்பாடை சாப்பிடுவேன். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது அன்னைக்கு சாப்பிட்ட அந்த சாப்பாடு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கான ஜெனியூனான ஒரு விமர்சனத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, எல்லாரும் அங்கங்க உட்காந்து அவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உங்கள யாருக்காவது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.